இறகுகளை சிறுக சிறுக சேர்த்து எடுத்து வந்து கட்டி வந்த தனது கூட்டை யாரோ இடித்து விட்டார்கள் என்பதை பார்த்து அந்த பறவை செய்வதறியாது கலங்கி நிற்கின்றது. கடைசியில் என்ன ஆனது என பாருங்கள். ஒரு பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக மின்சார ஊழியர்களுக்கு புகார் வந்துள்ளது. மின்சார ஊழியர்கள் மின் கம்பிகளை ஆய்வு செய்த போது மின் கம்பத்தில் பறவை கட்டிய கூட்டினால் மின்தடை ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. மின்தடையை சரி செய்ய தீயணைப்பு துறையை அழைத்து வந்து அந்த பறவையின் கூட்டை அப்புறப்படுத்துகின்றனர். தண்ணீரை பாய்ச்சி அடித்ததில் மின் கம்பத்தில் அந்த பறவை கட்டி வந்த கூடு சுக்குநூறாகி கீழே விழுந்தது. பின்னர் மின்சாரம் சீராகி மின்தடை சரியானது. வேலை முடித்து மின்சார ஊழியர்கள் கிளம்பும் நேரத்தில் அந்த கூட்டை கட்டி அதில் வாழ்ந்து வந்த பறவை இறகுகளை எடுத்துக்கொண்டு கூட்டை மேலும் கட்ட வருகின்றது. ஆனால் மின்கம்பத்தில் இருந்த தனது கூடு இடிக்கப்பட்டதை பார்த்து செய்வதறியாது வானத்தை நோக்கி அந்த பறவை சோகத்தில் அழ துவங்குகின்றது. மின்சார ஊழியர்கள் பறவையின் இந்த செயலை பார்த்ததும் அவர்களின் மனம் மாறுகின்றது. அதே மின்கம்பத்தில் சற்று உயரத்தில் மின்சாரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் செயற்கையாக ஒரு கூட்டை உருவாக்க முடிவு செய்கின்றனர். அதற்கென பிரத்யேக இரும்பு வளையத்தை எடுத்து வந்து மின்கம்பத்தில் பொருத்தியதோடு பறவை தங்குவதற்கு ஏதுவாக இறகுகளை அதில் நிரப்பி வைக்கின்றனர். பறவைக்கு முன்பை விட சூப்பரான வீடு ரெடியானது. காணாமல் போன தனது வீடு திரும்ப வந்த சந்தோஷத்தில் தனது ஜோடியுடன் பறவை அதில் சந்தோஷமாக வசிக்க துவங்கியது. நம்ம வந்த பிரச்சனை சரியாயிருச்சு, எது எப்படி போனா நமக்கு என்ன என செல்லாமல் அந்த பறவை பட்ட